ஸ்தோத்திரம் 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 அப்பா. It is time. It is time. He makes all things beautiful. In His time. Lord, please show me every day as You're teaching me Your way, that You'll do just what You say in Your time. In Your time. In Your time. You make all things beautiful in Your time. Lord, my life to You I bring. May all I have to sing be to You a loving thing in Your time. அவனிடத்தில் அழகுற வகைகிறார் எல்லாம் அவனிடத்தில். தேவா காண்பியமராட கற்றுத் தாரும் உம் வழியை. நீ சொன்னதெல்லாம் செய்யோம் உன்னிடத்தில். தேவா காண்பியமராடம் கற்றுத் தாரும் உம் வழியை. நீ சொன்னதெல்லாம் செய்யோம் அழகுற வலைகிறீரெல்லாம் உன்னிடத்தில். பாடும் பாடல் ஒவ்வொன்றும் பரனே பலியாய் அமையட்டுமே. தந்தேன் வாழ்வை உம்மிடம் உம்மிடத்தில். பாடல் ஒவ்வொன்றும் பரனே பலியாய் அமையட்டுமே. தந்தேன் வாழ்வை உம்மிடம் உம்மிடத்தில். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதலாவது கர்த்தருடைய நாளிலே 2025 கூடி வரும்படி கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஆண்டவரே கிருபையாக நாலடியாளுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்து
உம்முடைய பசுத்த ஆலயத்திலே எங்களை கொட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். போதும் இந்த ஆராதனை திருக்கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்க கூடுகிறோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே, நீங்க மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இந்த ஆலயத்தினுடைய ஆண்டவரே கர்த்தாவே தலையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்த சரீரமாகி நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த ஆண்டவரே சரீரத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபையப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரை இப்போதே நடமுழு நாங்கள் அதை தெளிக்கிறோம். இயேசுக்கு சத்து தெளித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் இடம் முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை பிரசன்னம் தங்கியிருப்பதாக. உள்ள வரும்போது ஆண்டவரே கர்த்தாவே தேவ சமூகத்துக்குள்ளே இழுக்கப்படுவார்களாக. தேவ வல்லமைக்குள்ளே இழுக்கப்படுவார்களாக. பசுத்த ஆவியானவரால் தொடப்படுவார்களாக. கர்த்தர் அப்படியாக ஆலயத்தினுடைய மகிமையினால் இப்போதே நிரப்பும். தேவ பிரசனத்தினால நிரப்பம் அப்பா. தடம் முழுவதும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம், விளையாட்டிலே குணமாக்குற ஆண்டவரே கர்த்தர் சர்வாங்க சுகங்கள் இந்த ஆலயத்திலே தங்கியிருப்பதாக அப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயம் நன்றினால் நிறைய வேண்டும். எத்தனையோ பேர் நாளை காண முடியாமல் இந்த நாளை கடந்து போய்விட்டார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எதற்காக என்றால் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரித்தவர்கள் கர்த்தரை துதியார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாரும் மரித்தவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கார். உயிரோடு ஜீவனோடு அவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த 31 நாட்கள் 32 நாட்கள் கர்த்தர் கிருபையாய் காத்தார். கடந்த மாதமெல்லாம் காத்தார். இந்த புதிய மாதத்திலே முதல் கர்த்தரினாலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனை, கேட்க போற வார்த்தைகள், அதை பின் நடக்கிற சண்டே கிளாஸ் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதே கர்த்தருடைய தெய்வீக பலன் அடியானையும் வந்திருக்கிற அடியாரில் மேலும் ஆட்கொள்ளும்படியாக கர்த்தருக்கு கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது நீ பலன் அடைந்து சொல்லப்பட்டது. கர்த்தர் அப்படியாக பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவானுடைய எல்லா ஆராதனையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை விரோதமாக பசுத்தவானுடைய ஆராதனை விரோதமாக எழுபது எல்லா ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். எல்லா மனித வல்லமை, வன்கண், போராமை, எரிச்சல் இயேசு நாமத்தில் சுட்டு இருக்கிறோம். கர்த்தாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற சுகபத்திரமாய் கொண்டு வருவீராக. நீரை பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். உட்கார்வோம். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமும் அப்பாவுக்கு. ஆமாமா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
அப்பாவுக்கு அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா அரவணைத்தீர் நன்றி ஐயா அரவணைத்தீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு உணவு தந்தி நன்றி ஐயா உணவு தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஜெபம் கேட்டி நன்றி ஐயா ஜெபம் கேட்டி நன்றி ஐயா ஜெயம் தாந்தீரே நன்றி ஐயா எனக்கு ஜெயம் தாந்தீரே நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு கூட வைத்தீ நன்றி ஐயா கூட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு அபிஷேகித்தீ நன்றி ஐயா அபிஷேகித்தீ நன்றி ஐயா அனலாக்கினீ நன்றி ஐயா அனலாக்கினீ நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் சுகம் தந்தார், கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் அபிஷேகித்தார், கர்த்தர் பாதுகாத்தார். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாமே கிருபை. அமேசிங் கிரேஸ், ஹவ் ஸ்வீட் த சாங். பாட கேட்போமா? Amazing grace, how sweet the
sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. 'Twas grace
அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் செலவிடுவோமா? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீ தந்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை ஒரு டிபிக்கலாக ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஷோ மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆராதனையில் ஒரு ஜீவன் இருக்கணும். நம்ம ஆராதனையில் ஒரு ஆவி இருக்கணும். அது ஆவி பசுத்த ஆவியானது இருக்கணும். அப்போதான் அந்த ஆராதனையே மகிமையாக இருக்கும். நம்ம உட்காந்துட்டு ஒரு ஷோ பார்க்குற மாதிரி தியேட்டரில் வர மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே அதில் உயிரையே கொடுக்கணும், நம்ம பலனை கொடுக்கணும், நம்முடைய குரலை கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பயங்கரமாக வைராக்கியம் பாராட்டணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர். இந்த உலகத்தில் ஒன்றுமே நம்ம தொடாதபடி காத்தா இருப்பாங்க. எவ்வளோ பேர் கிருபை, அதில் போக்கை வரதே காத்தார். கர்த்தர் நம்மளை ஆண்டவர் சத்துரு கையிலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை எப்பவுமே நம்ம துதிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை இந்த அளவுக்கு என்னை உயர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை நேசித்து ஆண்டவரே என்னை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி இத்தனை வருஷ காலமாக என்னை நடத்தி கொண்டு வருகிறீரே, பெரிய கிருபப்பா, 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 கிருபப்பா. கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உள்ளம் நன்றினால நிறைகிறது, நிறைகிறது, நிறைகிறதுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எதுக்குமே தகுதி இல்லாத எங்களை கூட கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவி எங்க மேலே வைத்து அபிஷேகம் தந்து ஜீவனை தந்து சுகம் தந்து பலன் தந்து உங்களுடைய ஆலயமாக எங்களை மாற்றி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீரே. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசுவே, 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 இயேசுவே. நீர் பெரியவர், 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 பெரியவர் அப்பா. நீர் எங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வீர், பெரிய பெரிய காரியங்களை செய்வீர். விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஓரா கபாலா தாரா தியானை நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஓ ரபா லா ஷபா லா கரா தியானா ஹந்தரோ ஹோ ரமா ரிகோ தோரோ தோரோ போ சிவோ போ 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 போ. இப்படியாக ஒரு மனைவி போதர் இடத்துல வந்து சொன்னாங்க, என் கணவனுக்கு 2 காலும் விழுந்துருச்சு, என் கணவனுக்கு 2 கையும் விழுந்துருச்சு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு போதும், அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு போதும், அதுவே எனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி அப்படியாக வந்து சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அம்மா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்காருமா. ஆகினால கணவரை எழுப்ப அவரால் முடியும். மரித்து போனவனே அவ பாடியை தொட்டு எழுப்பின தேவன், மரித்த 4 நாளான லாசரை உயிரோடு எழுப்பின தேவன், மரித்த சிறுமியை எப்பக்கா என்று எழுப்பின தேவன் அவர் உன் கணவரை எழுப்புவார். நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன் ஐயா என்று சொன்னார். கர்த்தர் அப்படியாக உயிரோடு இருக்கிற ஆண்டவன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருடைய கணவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை தந்து மறுபடியும் எழும்ப பண்ணினாராம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவரே துதிக்கு பாத்திர. இந்த உலகத்தில் நம்ம ஒரு அனாதை கிடையாது. அடிக்கடிக்கு சொல்லுவேன், நமக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, எனக்கு யாருன்னு எடுத்து செய்ய இல்லையே, யாரும் இருந்து நடத்த இல்லையே, யாருன்னு கொடுக்க இல்லையே, நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். எப்போதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அது மாத்திரம் அந்த அதிரத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் துணையாக இருக்கிறார், என் வலது கரத்தை பிடித்து இருக்கிறார், என் முதிர் வயதிலே என்னை தாங்குகிறார், என்னை ஏந்துகிறார், என்னை சுமக்குகிறார், என்னை தப்ப வைக்கிறார். ஓ ரகா கபால சந்தலபாதா ஓ ரிகபாலதனமா. அந்த துணையாளர் உங்களை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தின அந்த துணையாளர் ஓ ரிபாலதரா கதரா. ஓ உள்ளம் நன்றினால் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே, என்னை நடத்துவீரப்பா. வாழ்க்கையில் எவ்வளவு இருகள் வீசினாலும் கர்த்தருக்கு ஒளியாய் தோன்றுவீரப்பா.
என் இருளை அகற்றுவீர் ஆண்டவரே. என் துன்பமெல்லாம் ஆண்டவர் தாங்குவீரப்பா. என் கண்ணீரெல்லாம் நீக்குவீர். எனக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்களாம் மாற்றுவீர். என்னை கனிவோடு நடத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரை துதிக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல இயேசுவை ஆராதிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எழுதுகிட்ட கத்திரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை செலுத்துவோம், அவருக்கே துதி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை எல்லாரும் வாயிலை திறந்து பாடுங்க. ஆராதனை ஆராதனை
அவருடைய வஸ்திரங்கள் மேல படுகிறது. சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, அபிஷேகம் உண்டாகிறது. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கர்த்தர் அபிஷேகிக்கிறார், விடுதலையாக்குகிறார், சுகப்படுத்துகிறார். அவர் ஆராதிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது. வழிகள் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார். நீ இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். இழந்த சுகம், பலன், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். அவர் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரை ஆவியானவர் ஒரு நல்ல கரலை தட்டி வாயில திறந்து நன்றி 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 நன்றி. ஓ ரபாலா தாரா கபாலா சிவா பாபா, துக்கம் சந்தோஷமாக மாறும். ரிபா சிவா பாபா பாபா, கனிவோடு நடத்துகிறார், என்னாலும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னாலும் நடத்துவார். அவர் யார் என்றால் யாக்கோபின் தேவன், என் தேவன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் என் தேவன் சொல்றீங்க? உரிமையாக நம்ம சொல்லும், என் தேவன். ஹல்லேலூயா. என் தேவையெல்லாம் பார்த்துக் கொள்வார். என் தேவன், என் தேவனை நடத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய தேவன் நம்மை நடத்துவார். ஏதோ இல்லைன்னு எனக்கு கவலை இல்லைங்க, ஏன்னா என் தேவனை நடத்துவார். எத்தனை பேர் காலை வேலை சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எதுவுமே இல்லை, எப்படி இந்த மாதத்தை ஓட்ட போறேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன். ஓ ஏதும் என்ற கவலை எனக்கு தேவையில்லை. என் தேவன் தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமென். பவுல் எப்படியாக எழுதுகிறார்? எபேசியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். Oh hallelujah. My God shall supply all your need. Hallelujah. According to his glory and riches and glory சொல்லப்பட்டிருக்கு. Hallelujah. கர்த்தரின் சோதரம். Hallelujah. நம்ம பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
நடத்துவார், என்னால நடத்துவார். எனக்கு தகப்பனவர், எனக்கு தகப்பனவர். ஓ ஹalleluya, தகப்பன் எனக்கு இருக்கிறார். அவரை நடத்துவார். அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவரா. ஓ எல்ஷடாய் என்னோடு இருக்கிறார். யெகோவா என் தேவையை சந்திப்பீர், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். இந்த பிப்ரவரி மாதம் உங்க குறைவெல்லாம் நிறைவாக விசுவாசிக்கிறீங்க. ஹalleluya. ஆகையால அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, என்றும் என்னோடு. பார்த்து யாராவது உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. தேவன் என்னோடு இருக்கிறார். ஆகினால எதுக்குமே அஞ்ச மாட்டேன். பாடுவோமா? அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வல என்னோடு பாடி பாடுவோம். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமமுள்ளோரே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமமுள்ளோரே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கன்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கன்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான்
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. பயப்படேன், நான் பயப்படேன். 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 சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. கையில தட்டி சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. பயப்படாதீங்க. இந்த வருஷத்திலே வாக்குத்தத்தம் பயப்படாதே. என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், நீங்கள் வளருவீர்கள். ஹalleluya. பயப்படவே வேண்டாம். இதுல தேவையை பார்த்தா பயந்துருவாங்க. கையை ஓடாது, காலம் வராது, திடீர்னு என்ன பண்றது அப்படின்னு பயப்படக்கூடாது. கர்த்தர் கூட இருப்பாராங்க. தாவீது சொல்லுவான், கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்து இருக்கிறேன், ஆகினால் நான் அசைக்கப்படுவேன். அவன் எதுக்குமே கர்த்தர் முன்ன நிற்கிறவங்க பார்த்தா எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, அசைக்கப்பட மாட்டாங்க. அவங்கள எதுவுமே அசைக்காது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, பிசாசாலையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மந்திரத்தாலும் செய்ய முடியாது, பில்லி சுனிதாலும் செய்ய முடியாது, எந்த ஏவல புண்ணி சாத்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். கரலை தட்டி கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரே கபாலா தரா சந்தலா கராமா. ஆவியாய் இருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், உள்ளே இருக்கிறார், அக்கினியாய் இருக்கிறார். ரிபாலா ஷிபாலா தரா கலா தர. அந்த அபிஷேக நுகங்களை முறிக்கும், அந்த அபிஷேகம் எல்லா நுகங்களை உடைக்கும். ஓ எல்லா அந்த அபிஷேக கட்டுகளை சுட்டரிக்கும். ஓ ரிகபாலா தரா தீனாமா கலா தரமா ரிகபாலா சிவமா. பயப்படாத முன்னேறு சொல்லு, வளருவோம். ஹல்லேலூயா. எப்படி அவருடைய பிரசன்னத்தில், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்த ஒரு பிரசன்னத்தில், தினந்தோறும் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, ஓ ஹல்லேலூயா, அவன் செய்கிற யுத்தத்தை பார்க்க நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சத்துரு இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஆமே. சத்துரு இல்லாத ஆளே கிடையாது. சத்துரு எங்கே இருப்போம், நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பத்தி எரியும். ஆனால் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்தால் போதும். கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நீ அமர்ந்து இருந்து நானே தேவன் அறிந்துகொள், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஆமே. நீ சும்மா இருந்தார். யாத்ரா 14. நீ சும்மா இருந்து பாரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். எத்தனை பேர் கர்த்தர் யுத்தம் பண்ண விரும்புறீங்க? இல்லை நம்ம எல்லாம் யுத்தத்துக்கு போயிடலாமா? சொல்லுங்க. கமிஷன் ஆஃபீஸ் போயிடலாமா? போய் நமக்கு தர வேண்டியவங்க வீட்டுக்கு வாசலில் போயிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு பணம் தர வேண்டியவன் உங்களை ஏமாத்திரம் போய் சந்திக்கலாமா? சொல்லுங்க. அப்படி நம்ம செய்ய வேணாம். கர்த்தர் சந்திப்பார். ஆமே. உங்ககிட்ட இருந்து புடுங்கினதை கர்த்தர் திருப்பி தருவார். ஆமே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை முன்னேறமே தடுக்கிறவங்களே கர்த்தர் விலக்கிடுவார். ஆமே. டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், இல்லை ஆளே காலி பண்ணிடுவார். இதெல்லாம் நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. நீ செய்ய வேண்டிய எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே நீ செய்கிற யுத்தத்தை நான் பார்ப்பேன்ப்பா. ஹல்லேலூயா. பாடுமா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால்
தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும்
மீண்டும் கட்டுவார், மீண்டும் கட்டுவார். பயப்படாத, கட்டி எழுப்புவார். எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ கர்த்தர் அதை மீண்டும் கட்டுவார், கட்டுவார், கட்டுவார். விசுவாசி, இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் கட்டி எழுப்புவார். உன் விசுவாசத்தை கட்டி எழுப்புவார், உன் சுக வாழ்வை கட்டி எழுப்புவார், உன் ஆசீர்வாதமான வாழ்வை கட்டி எழுப்புவார். ஓ ஹalleluya! உன் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார், உன் குடும்பங்களை கட்டி எழுப்புவார். அவருடைய பிரசன்னத்துல மாத்திரம் அமர்ந்து எந்த சத்துரு கையால் இடித்தானோ அதே சத்துரை கொண்டு கட்ட வைப்பார். எத்தனை விசுவாசி இந்த கால வேளையில கரலை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி எல்லா துதி கன மகிமை ஓ ரசந்தல கதர ஹந்தரவதலவ in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே அப்படியே நடப்பதா. ஆமென். உட்காருவோம்.